சென்னையிலேருந்து ஒரு ஒன் டே ட்ரிப்பாக பிச்சாவரம் போயிருந்தோம். பிச்சாவரம்க்கு நம்ம சென்னையிலேருந்து மகாபலிபுரம், பாண்டிச்சேரி, கடலூர் வழியாக ஒரு 230 கிலோமீட்டர் ட்ரை பண்ணால் நம்ம பிச்சாவரம் ரீச் பண்ணிடலாம். பிச்சாவரம் இந்த ஊரோட உண்மையான பேர் வந்து பித்தர்புரம். நாளடைவில் பேர் மருவி நமக்கு பிச்சாவரம்னு மாறிடுச்சு. பிச்சாவரம்ல இருக்கிற ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து போட்டில் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை சுற்றி பார்க்கறது தான். இங்கே நமக்கு ரோபோட்ஸும் இருக்கு, மோட்டர் போட்ஸும் இருக்கு. ரோபோட்ஸ்க்கும் மோட்டர் போட்ஸ்க்கும் போர்டிங் பிளேஸ் வந்து ஒன்னேனாலும் அந்த ஃபாரஸ்ட்குள்ள சுத்தும் போது ரெண்டு பேரும் வேற வேற இடத்துல தான் போவோம். ரோபோட்ஸ் போற வழியில வந்து மோட்டர் போட்ஸோ இல்ல மோட்டர் போட் போற பக்கத்துல வந்து ரோபோட்ஸோ வராது. இங்க இருக்கிற இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்டோட பரப்பளவு பாத்தீங்கன்னா 2000 சதுர அடிகள். பிச்சாவரம்ல இருக்க இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் தான் வந்து வேர்ல்ட்லயே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பங்களாதேஷ்ல இருக்க சுந்தர்பான்ஸ் ஃபாரஸ்ட். சுனாமி நேரத்துல வரக்கூடிய பெரிய பெரிய அலைகளை கூட அமர்த்தக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இந்த காடுகளுக்கு அலையார்த்தி காடுகள்னும் பேரு. இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்ல பாத்தீங்கன்னா தசாவதாரம், அப்புறம் வந்து துப்பறிவாளன், அந்த மாதிரி நிறைய தமிழ் படங்களும் எடுத்திருக்காங்க. எம்ஜிஆரோட இதே கனின்னு நினைக்கிறேன், அந்த படமும் இங்க எடுத்ததா சொன்னாங்க. இந்த பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்டுக்கு யுனெஸ்கோ அந்தஸ்தும் கொடுத்திருக்காங்க. நம்ம ரோபோட்ல போகும்போது ரொம்ப அமைதியான ஒரு போட்டிங்கா இருக்கும். இது உங்களுக்கு வந்து வெளியில ஹசல் பஸ்லான லைஃப்க்கு நடுவில் ஒரு ஸ்லோவான ஒரு போட் ரைடா இருக்கும். இந்த தண்ணியில புழங்குறது இல்லைனாலும் தண்ணி கொஞ்சம் கண்டாமினேட்டடாக தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ தண்ணியில் கை வைக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெயில் கொஞ்சம் சுத்தரிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வாட்டர் பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு போக மறக்காதீங்க. ரோபோட்ல போகும்போது நமக்கு எதிரில் வர போட் தெரியல அப்படிங்கிறதுனால போட் ஓட்டுறவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ விசில் அடிச்சாரு. ஸோ எதிர்க்க போட் வந்ததுன்னா அவங்களுக்கு தெரியுது எதிர்க்க போட் வருதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப சைலண்டா இருந்ததுனால ரெண்டு போட்டும் கிளாஷ் ஆகிக்க கூடாதுனால அப்பப்போ அவங்க விசில் அடிச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க நான் வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த மேல இருக்க குச்சியெல்லாம் ரொம்ப தலையில எல்லாம் படுற அளவுக்கு தான் இருந்தது. நிறைய நேரம் நம்ம வந்து போட்ல படுத்துக்கிட்டே தான் போற மாதிரி இருந்துச்சு. தலையை பெண்ட் டவுன் பண்ணி அப்படியே படுத்துட்டு போற மாதிரி தான் இருந்துச்சு. எதிரில் ஒருத்தர் பண்றது பாருங்க, அந்த மாதிரி தான் குனிஞ்சிட்டு போற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ஒன் டே ட்ரிப், லாங் டிரைவ், ஒரு அமைதியான போட் ரைட் அப்படி போகலான்னா நான் டெஃபினட்டா பிச்சாவரம் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். மற்றபடி பசங்களுக்கு இங்க பெரிய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இல்லை. இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்ல நமக்கு பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி ட்ரீஸா இருந்தாலும் இந்த ஃபாரஸ்ட்குள்ள வந்து 20 டிஃபரெண்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் ட்ரீஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. மோர் தென் 20. மேலேருந்து விழுற இந்த குச்சியெல்லாம் தலையில வந்து மாட்டுச்சு. பட் இருந்தாலும் நான் ரொம்ப க்ளோஸ் அப்ல போய் எடுத்துட்டு இருந்தேன். ஏன்னா நீங்களே டிராவல் பண்ற ஒரு ஃபீல் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் இது ரொம்ப க்ளோஸ் அப்ல போய் எடுத்துட்டு இருந்தேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு அப்பதான் இன்னும் அதிகமான வீடியோஸ் போடணும் அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.